தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்குவேன் என முதலமைச்சர் விஜய் உறுதி. 6 மாதம் அமைதியாக இருப்பதாக சொன்னவர்கள் அரை மணி நேரத்திலேயே ஆரம்பித்து விட்டதாக விமர்சனம். வந்திருக்கிறேன், உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காதுதான், ஒரு மேஜிக் இல்ல, பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் விஜய் திமுகவை குறை கூறிக் கொண்டிருப்பதாக கனிமொழி விமர்சனம். திமுகவை குறை சொல்வதால் தாவேக ஆட்சியின் தவறுகளை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என கருத்து. தேர்தலுக்கு முன்பே ஒரு வேலையும் இல்லாதவர்களுக்கு தேர்தலுக்கு பிறகு சுத்தம். திருச்சி கூட்டத்தில் அதிமுகவை மற்றும் சிலர் என விமர்சித்த முதலமைச்சர் விஜய், இன்னொன்னு டிஎம்கே, இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். மக்களை ஏமாற்றுவதில்தான் தாவேக திமுக இடையே போட்டி என முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுக பதிலடி. கத்திப்பட வசன பாடியில் கத்தி பேசினால் பொய்கள் எல்லாம் உண்மையாகிடுமா என விஜய்க்கு கேள்வி. கல்யாண வீட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் புலம்புவதாக முதல்வர் விஜய் பேசியதற்கு திமுக பதிலடி. திருமண மேடைகள் தான் திமுகவின் பிரச்சார மேடை என திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் விளக்கம். கல்யாணம் பண்றதுதான் எங்களோட நெறி. அந்த சுயமரியாதை கல்யாண மேடைகளில் மக்களுக்கு அறிவு சார்ந்த கருத்துக்களும் பகுத்தறிவு கருத்துக்களும் அதே நேரத்தில் அரசியல் கருத்துக்களும் விழிப்புணர்வு ஏற்பது கடமை ஒரு திராவிட முன்னேற்ற தலைவருக்கு பொறுப்பு இருக்கிறனால தான் எங்க அனைத்து திருமண மேடையும் எங்களுக்கு பிரச்சார மேடை தான். ஆணவ படுகொலைகளை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தனி சட்டம் கொண்டுவர நடவடிக்கை. வன்கொடுமைகளை தடுக்க தனிப்படை அமைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தகவல். இது எல்லாமே நாங்கள் ஏற்கனவே வச்ச கோரிக்கை தான். அது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே இது இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய துறை அதிகாரிகளோடு பேசி, காவல்துறை அதிகாரிகளோடு பேசி விரைவில் இது குறித்து முதல்வர் அவர்கள் அறிவிப்பார். தூத்துக்குடியில் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த தாவேக நிர்வாகிகள் 2 கைது. வேலை வாங்கி தருவதாக அழைத்து சென்று மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். விருதுநகர், திருவள்ளூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழை. தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். குஜராத், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் காற்றுடன் கூடிய கனமழை. மத்திய பிரதேசம், ஹிமாச்சல் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் பரவலாக மழை. பிரான்சிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான செயல்முறையை தொடங்கிய இந்தியா. 3.25 லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தின் கீழ் 90 விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும். கோயம்பேட்டில் இளம்பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 4 பேர் சிறையில் அடைப்பு. இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் 3 வலைவீச்சு. ஆர்டிஇ இடஒதுக்கீடு மாணவர் சேர்க்கைக்கு பெற்றோருக்கான வருமான உச்சவரம்பை நிர்ணயிக்க கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
இந்திய நாட்டின் எல்லைப் பகுதிகளை நேபாளம் ஆக்கிரமித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா பரபரப்பு பேச்சு. டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவருடன் மியான்மர் அதிபர் ஆன்லைன் சந்திப்பு. இந்திய பாதுகாப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை மியான்மர் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என உறுதி. நீட் தொடர்பான நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இந்திய மருத்துவ சங்கம் பங்கேற்க தடை. பாஜகவின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி மறுப்பு. நீட் மறுதேர்விலும் வினாத்தாள் கசிந்தால் பிரதமர் மோடியின் ராஜினாமாவை கோர வேண்டியிருக்கும். நீட் மறுதேர்வை பிரதமர் நேரில் கண்காணித்து வருவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் எச்சரிக்கை. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல். புதிய கட்சி தொடங்குவது குறித்த கேள்விக்கு 2 நாட்களில் சொல்வதாக அண்ணாமலை தகவல். சென்னையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட பகையால் இளைஞர் படுகொலை. உறவினர்கள் மறியல் கைது செய்யப்பட்ட கொலையாளிகள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். தெலுங்கானா விவகாரத்தில் ஆந்திர மாநில அரசியல் தலைவர்கள் தலையிடுவதாக டிஆர்எஸ் தலைவர் கவிதா குற்றச்சாட்டு. ஹைதராபாத்தில் உள்ள ஆந்திர பிரபலங்களின் சிலைகள் உடைத்து எறியப்படும் என எச்சரிக்கை. வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற மகனை 9 மாதங்களாக தொடர்பு கொள்ள முடியவில்லை என பெற்றோர் கண்டீர். 2 லட்சம் கொடுத்தால் மகனை பத்திரமாக அனுப்பி வைப்பதாக அடையாளம் தெரியாத நபர் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. ஃபோன் போட்டு கேட்டதில் அவங்க ரூபா கேட்டதில் அவங்க 2 லட்ச ரூபா நீங்கள் கொடுங்க, அப்போ தான் உங்கள் பையனை அனுப்புவேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி இங்கே உள்ளவங்ககிட்ட நான் எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நான் கலெக்டர் மூலிமா எஸ்பி மூலிமா எல்லாத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். நேரைக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் கூலி வேலை பார்த்து தான் வரைக்கும் எப்படியாவது என் பையனை மீட்டு கொடுக்க முடியாது அந்த அரசாங்கத்து மூலிமா கேட்டுக்கொள்கிறேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முழு கவனம் செலுத்தப்படும். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஷன்யா உறுதி. ஜூன் 6ஆம் தேதி இந்தியா வருகிறார் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவர். டெல்லி ஜந்தர் மந்தரில் அமைதி போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிப்பு. கரூர் விவசாயி ஜெகநாதன் படுகொலை வழக்கில் 3 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. கரூர் மாவட்ட நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தமிழகம் உட்பட 27 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 8ஆம் தேதி கடைசி நாள். ஜூன் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு. அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்திய ஈரான். லெபனான், காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் அறிவிப்பு. ஈரானுடனான பேச்சுவார்த்தை வேகமாக நடைபெறுவதாக அதிபர் டிரம்ப் தகவல். பேச்சுவார்த்தையை ஈரான் முடித்துக் கொண்டாலும் கவலையில்லை என அறிவிப்பு. விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு 6 மாதங்கள் தடை விதித்துள்ள ரஷ்யா. உள்நாட்டு விநியோகத்தை பாதுகாக்கும் பொருட்டு நடவடிக்கை என விளக்கம். ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலை கைப்பற்றியதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவிப்பு. சர்வதேச தடைகளை மீறிய புகாரில் ரஷ்யாவின் டாகோர் எண்ணெய் கப்பல் சிறைபிடிப்பு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் சபலன்கா ஆகர் அலசீம் காலிறுதிக்கு முன்னேற்றம். ஆடவர் இரட்டையரில் இந்திய வீரர் ஸ்ரீராம் பாலாஜி ஜோடி காலிறுதிக்கு தகுதி. 3வது T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகள் இன்று பல பரீட்சை. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற இந்திய அணி தீவிரம். 3வது T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகள் இன்று பல பரீட்சை. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற இந்திய அணி தீவிரம். ICC உறுப்பினர் பதவியிலிருந்து கிரிக்கெட் கனடாவை இடைநீக்கம் செய்து அதிரடி உத்தரவு.
தனது உறுப்பினர் கடமைகளை மீறிய குற்றச்சாட்டில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு.